போஜனமானது சாப்பாடு. பூவா பூவா சாப்பாடு சொன்னா புரியுதா? பூவான்னு சொன்னா புரியுதா? பூவா போஜனமானது நம்மை நம்மை தேவனுக்கு நல்லவனா மாத்தாதான். தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. அப்படி என்றால் உணவு, ஆர்சி பைபிள் சரியா போட்டிருக்கு, உணவு நாம் உண்ணும் உணவு நம்மை கடவுளிடம் கொண்டு வந்து சேர்க்காது. அடுத்தபடியாக எண்ணத்தினாலில் புசிப்பதினால் ஒரு மேன்மையும் இல்லை, புசியாது இருப்பதினால. ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடாம தானே வரீங்க, உங்களுக்கு தான் சொல்றேன். நீங்க புசித்துட்டு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, புசியாம வந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு மேன்மையும் கிடையாது. ஆனா எங்களுக்கு நாங்க சாப்பிடாம தான் வரோம், எங்க சூழலுமே அப்படி. காலை 4:30 எழும்பி ஒர்க் பண்ணாதான் நீங்க வர்றதுக்கு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்த முடியும். இந்த மாதிரி வசனம்லாம் பெந்த வருஷக்காரன் கண்ணதுல படவே படாது. இது வந்ததுன்னா அப்படியே தாண்டி வேற வசனம் வாசிக்க போயிடுவாங்க. போஜனமானது தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. நாம் உண்ணும் உணவு நம்மை கடவுளிடம் கொண்டு சேர்க்காது. அதுபோல் நம்ம உடுக்கும் உடை, எந்த உடை உடுத்துறோமோ அதுவும் நம்மளை உகந்தவர்களாக தேவனுக்கு பிரைஸ் காட் உகந்தவர்களாக நம்மளை கொண்டு போய் சேர்க்காது. பிரைஸ் காட். ஆகவே ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு தேவை. ட்ரெஸ் கிடையாது, உணவுக்கு பிரச்சனை கிடையாது. நீ சாப்பிட்டானா சாப்பிடாட்டான, நீ சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை, சாப்பிடாட்டாலும் உன்னை தேவனிடத்தில் போய் கொண்டு போய் சேர்க்க முடியாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கணும். தேவனுடைய சபையை நீ வாழணும். தேவனால் அழைக்கப்பட்ட பரிசுத்தவனாக இருக்கணும். இது புரியாத வர சங்கி மாதிரி சாப்பிடாமலே வந்துட்டு இருப்பாங்க. 40 நாள் 50 நாள் சொல்லி வாழ வேண்டியது கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவன் என்று வாழ்ந்தாதான் இந்த கொரிந்தியரிடத்தில் இருந்த தவறுகள் நமக்குள் வரவே வராது. இப்போ நம்ம மாடல் எங்க எடுக்கிறோம்னா, நிருபத்தில் எடுக்காம, உயிர்த்தெழுந்த பின்பு நமக்கு கொடுக்கப்பட்ட சத்திய வாக்காய் எடுக்காம பழைய ஏற்பாட்டை ஜாயின் பண்றோம். யோவேல வாசிங்க, போடப்பட்டிருக்கு, சர்ச்சைக்கு வர ஞாயிற்றுக்கிழமை வர்ற குழந்தை கூட சாப்பிடக்கூடாது, எல்லாம் ஃபாஸ்டிங்ல வரணும், ஆவியானவர் கிரியை செய்யணும். எப்பா பேதையாட்டம் பேசாத, ஏற்கனவே ஆவியானவர் உனக்குள்ள தான் இருக்கிறார். லூசா இருந்தாலும் உங்ககிட்ட தான் இருக்கிறாரு, பைத்தியமா இருந்தாலும் உங்ககிட்ட தான் இருக்கிறாரு, உனக்கு புரியாட்டாலும் உனக்குள்ள தான் இருக்கிறாரு. நீ புரியாதனால தான் உனக்குள்ளது கிரியை செய்ய மாட்டேங்கிறாரு. அப்படி நம்ம தான் விளக்கமா சொல்ல வேண்டி இருக்கிறார்.